பாடுகள் அவனுக்கு நிறைந்து இருந்தது. ஆனால் அந்த பாடுகளில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அந்த பாடுகளிலிருந்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த பாடுகள் அந்த எலியாவை ஒரு பொழுதும் அழிக்க முடியவில்லை. உங்களுக்கு வர பாடுகளும், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக உங்களுக்கு வர பாடுகள் உங்களை அழிக்க முடியாது. உங்களை அழிக்க முடியாது. நீங்க யோபை போல வியாதிப்பட்டு இருந்தாலும் சரி, வேதனைப்பட்டு இருந்தாலும் சரி, எலியாவை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் சரி, அது ஒரு பொழுதும் உங்களை அணுகாது. உங்களுடைய ஜீவன் தேவனுடைய கரத்தில் உண்டு. உங்களுடைய ஜீவன் தேவனுடைய கரத்தில் உண்டு. இன்னும் கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. இதை குறித்து பார்த்து பயந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பாடுகள் வரும் பொழுது உங்களை முற்றிலுமாக அழித்து போடும்படிக்காக அல்ல, அதில் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. உங்களை பாடுகள் பார்க்கிலும் மேலான மகத்துவமான வல்லமையான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த காத்து கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போகாத மனமே, சோர்ந்து போகாத மனமே, நீ இன்று பட்டு கொண்டிருக்கிற பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாம் நீ பார்க்க போகிற மகிமையான ஆசீர்வாதங்களுக்கு ஒப்பற்றது, ஒப்பற்றது, ஒப்பற்றது. அந்த தேவ மகிமை உனக்குள் இறங்கட்டும். அந்த எலியாவின் மேல் இறங்கின அந்த அபிஷேகம் உன்மேல் இறங்கட்டும். எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? அவர் எங்கே? அவர் எங்கே? Where is the God of Elijah? Let him come down and fill you. எலியாவின் தேவன் இறங்கி வந்து உன்னை நிரப்பட்டும். It's time that he appears for our glory. நம்முடைய மகிமைக்காக அவர் தோன்ற வேண்டிய நேரம் அல்லவோ? Tell him, Lord, arise. கர்த்தர் எழும்பட்டும். Say, Lord, arise. சொல்லுங்கள், ஆண்டவரே எழும்பும். Arise for me, Lord. எனக்காக எழும்பும் கர்த்தாவே. Arise for me, Lord. எனக்காக எழும்பும் கர்த்தாவே. He will arise for you. உனக்காக எழும்புவார். Hallelujah. Hallelujah. Elijah spoke. எலியா சொன்னார், 3.5 years there was no rain. 3.5 வருடங்கள் மழை இல்லையே. What a prayer life that was. என்ன ஜெப வாழ்க்கை அது. Effectual prayers of a earnest man who loved God. தேவனை நேசித்த ஒரு மனிதனுடைய ஊக்கமான ஜெபத்துக்கு வந்த பலன் அது. That was a prayer of the righteous. நீதிமானுடைய ஜெபம் அது. He spoke in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே உரைத்தார். And there was no rain. மழை வரவில்லை. My dear friends, நர்மை நண்பர்களே, if God is in you, தேவன் உங்களிலே இருந்தார், the word which proceeds from your mouth, உன் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லுகின்ற வார்த்தை, by the anointing of the power of the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமையாலே நிரம்பிய வார்த்தைகள், it will not come back void. அது வீணாக திரும்பாது. It will take place. நிச்சயமாக நிறைவேறியே தீரும். It will take place. நிச்சயமாக நிறைவேறும். You may be a person of like passion and sufferings, ஒருவேளை பாடுகளுள்ள மனுஷனாக நீங்கள் இருக்கலாம். but when the anointing of the Holy Spirit is in you, பரிசுத்தாவின் அபிஷேகம் உன்னிலே இருக்கும்போது, when you are faithful before God Almighty, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருக்கும்போது, and under the anointing when you speak, அபிஷேகத்தால் நிறைந்து நீ பேசும்போது, you may look insignificant before the world. உலகத்துக்கு முன்பாக நீ அற்பம்தான். That word will take place. அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். It will definitely take place. நிச்சயமாக நிறைவேறும். He prayed and he stopped the rain for 3.5 years. ஜெபித்தார், 3.5 வருடங்கள் மழை வரவில்லை. What a powerful prayer. என்ன வல்லமை நிறைந்த ஜெபம். What a powerful prayer. என்ன வல்லமை நிறைந்த ஜெபம். Where do we stand today? இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? Where do I stand today in my prayer life? இன்றைக்கு ஜெப வாழ்க்கையிலே நான் இங்கே நிற்கிறேன். Why should I point out to you all? ஏன் உங்களை நான் சுட்டிக்காட்ட வேண்டும்? I point out to myself. என்னை நானே சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். Where is my prayer life? என் ஜெப வாழ்க்கை எங்கே? Where is the power of God? தேவனுடைய வல்லமை எங்கே? How far we have to rise up? எவ்வளவு தூரம் நான் எழும்ப வேண்டியிருக்கிறது? May the Lord help us to rise up நாம் உயரும்படியாக கர்த்தர் உதவி to செய்வார். his expectation. அவருடைய எதிர்பார்ப்புகள். And he prayed. அவர் ஜெபிக்கிறார். And verse 18 18 பாருங்கள். of James 5:18. யாக்கோபு 5:18. And he prayed again. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். And the heavens gave rain and the earth brought forth her fruit. அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. See, he prayed. ஜெபித்தார்.
And the rains came. மழை வந்தது. When did he pray for the rains back again? திரும்பமாக மழைக்காக எப்பொழுது ஜெபித்தார்? When there was a cleansing in Israel. இஸ்ரவேலிலே ஒரு சுத்திகரிப்பு வந்தது. When the prophets of Baal were destroyed. பாகாலின் தீர்க்கதரிசிகள் அழிக்கப்பட்டார்கள். Ahab had to be taught a lesson. ஆகாபுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டது. And what did he do? என்ன செய்தான்? Elijah brought all the prophets. எலியா எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வருகிறார். You know the challenge which took place? நடந்த அந்த சம்பவம் சவால் உங்களுக்கு தெரியும். Where the fire came and answered Elijah's prayer. அக்கினி இறங்கி வந்து எலியாவின் ஜெபத்துக்கு பதிலை தந்தது. My dear friends, நண்பர்களே, you see this pillar of fire, இந்த அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறது. it always has a mystery following God's people. தேவனுடைய மக்களை பின்பற்றுகிற விஷயத்துல பெரிய ரகசியமே இருக்கிறது. See, Elijah was given the vindication of the pillar of fire. எலியாவுக்கு இந்த அக்கினி ஸ்தம்பத்தின் ஒரு அடையாளம் காட்டப்படுகிறது. You know, any person who's being used like that, அவ்விதமாக பயன்படுத்தப்படுகிற எந்த நபரானாலும், you hear about the testimonies of seeing pillar of fire. அவங்க சாட்சிகளை கேட்டால் அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தேன் என்று சொல்வார்கள். God is the same yesterday, today and forever. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Hallelujah. Hallelujah. Let that pillar of fire cover all our homes. அந்த அக்கினி ஸ்தம்பம் நம் ஒவ்வொருடைய வீட்டை மூடி மறைக்கட்டும். As it came upon the 120 people, 120 பேர் மேல் இறங்கியது. may it come upon every one of our homes and every one of us. ஒவ்வொரு வீட்டின் மீது ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும். That will be found in the glory of God. தேவனுடைய மகிமையில் அது காணப்படட்டும். Here the challenge was over. சவால் முடிந்தது. And what did Elijah do? எலியா என்ன He செய்தார்? brought all the prophets of Baal and killed them. பாகாலின் தீர்க்கதரிசிகளை பிடித்து கொன்று விட்டார். Verse 41 of 1 Kings chapter 18. 1 ராஜாக்கள் 18:41 பாருங்கள். And Elijah told Ahab, எலியா ஆகாபை நோக்கி, get thee up, eat and drink, for there is a sound of abundance of rain. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். What the prophet heard, the king was not able to hear. தீர்க்கதரிசியாலே அந்த சத்தத்தை கேட்க முடிந்தது, ஆனால் ராஜாவாலே கேட்க முடியவில்லையே. You must understand the difference between a prophet and a king. ராஜாவுக்கு தீர்க்கதரிசிக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை அறிய வேண்டும். You must always know that, the difference between a true anointed man of God, full-time servant of God, and others. உண்மையாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷனுக்கு மற்றவர்களுக்கு உள்ள வித்தியாசத்தை அறியுங்கள். You must know the anointing. அந்த அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களுக்கு தெரிய But the வேண்டும். world is blind today. இன்னைக்கு உலகம் குருடாகி போய்விட்டது. The king could have said, no, I don't hear anyone. ராஜா சொல்லிருக்கல, எனக்கு ஒரு சத்தம் கேட்கலையே. But looking at all these things, he had to agree and obey the voice of the prophet. ஆனால் இது எல்லாவற்றையும் பார்த்து தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். Because he saw everything. எல்லாவற்றையும் அவன் பார்த்தானே. What the prophet heard, the king did not hear. தீர்க்கதரிசிக்கு கேட்டது ராஜாவுக்கு கேட்கவில்லை. And he gives a signal for him to go. போகும்படியாக போ என்று சொல்லிவிட்டான். When did he say that? எப்பொழுது அப்படி சொன்னான்? There was not a symptom of any cloud also on the sky. வானத்திலே மழைக்கான ஒரு சின்ன மேகம் கூட அடையாளமாக இல்லை. That is to show God can make impossible things possible. எதை காட்டுகிறது? தேவனாலே முடியாததை முடித்து வைக்க முடியும். தேவனால் கூடாத காரியம் உண்டோ? ஆமென். தேவனால் கூடாத காரியம் உண்டோ? The earthly signs may say no. பூமிக்குரிய அடையாளங்கள் முடியாது இல்லை என்று காட்டும். But the creator says, ஆனா சிருஷ்டிகர் சொல்கிறார், it is possible. முடியும். It is done. முடிந்தது. What is it that you have come today for? இன்றைக்கு எதற்காக வந்தீர்கள்? What is the burden that you have come today for? என்ன பாரத்தோடு இன்றைக்கு வந்தீர்கள்? What is the mountain of impossibility standing before you? உங்களுக்கு முன்பாக முடியாது என்று சொல்லப்பட்ட எப்படிப்பட்ட மலை நிற்கிறது? 101% it says impossible. 101% அது சொல்லுகிறது முடியாது. But the creator stands by you. ஆனால் சிருஷ்டிகர் உன் பக்கத்திலே நிற்கிறார். And he says, என்ன சொல்லுகிறார்? with me all things are possible. தேவனாலே எல்லாம் கூடும். With me everything is possible for you. என்னாலே எல்லாம் உனக்காக முடியும். It will be done for you. நிச்சயமாக செய்து முடிக்கப்படும். I will do it. நான் செய்கிறேன். Leave the burden on me. பாரத்தை என் மீது போட்டு. Leave the burden on me. பாரத்தை என் மீது போடு. Yes, my dear friend. ஆம் நண்பர்களே. Let us put our burdens all upon the Lord Jesus Christ. பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசுவின் மீது போடுவோம். Let us not carry our burdens. நம்முடைய பாரங்களை நாம் சுமக்க வேண்டாம். There is one with loving arms. அன்பின் கரம் ஒன்று இருக்கிறது. And he bears it.
அவர் அதை சுமப்பார். And what does he say? என்ன சொல்லுகிறார்? I will bear you till the end. முடிவு மட்டும் உன்னை நான் சுமப்பேனே. I will bear you till the end. முடிவு மட்டும் உன்னை நான் சுமப்பேனே. Cast